இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு வந்து நிற்கிறாங்க ஈஸ்வரி வீட்டு வாசலில். உன்னை என்னாச்சுன்னு கேட்டால் அழுதுகிட்டே இருக்காங்க. நான் போய் எப்படி பண்ணுவேனா பாக்கியா, என்ன போய் எப்படி சொல்லிட்டாங்களே, நான் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவேன், அதுக்காக என்ன மேலே இப்படி பழிய போடலாமான்னு என்ன விஷயம்னு சொல்லாமலே பேசிகிட்டு இருக்காங்க. வெடுக்குன்னு கொஞ்சமாக பேசுவாங்களாமா. இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே தேல் குத்துற மாதிரி இவங்க பேசுகிறதெல்லாம் வலிக்கும். அதே மாதிரி தான் அவங்க பையன் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட தான் கோபி கற்றுக்கிட்டது. ஆனால் ரொம்ப நல்லவங்களாட்டம் அப்படியே பரிதாபம் வர மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்க, வாங்கத்தை எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னா என்ன வெளிலப்போன்னு சொல்லிட்டான் பாக்கியா, நீங்கள்லாம் சொல்லி கேட்காம அவங்க கூட போகிறேன்னு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போனால் என்னம்மா ஆச்சு அப்படின்னு செல்வி ஓடி வராங்க. அப்படியே பொத்துன்னு ஹால்லே தரையில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ பாட்டி. உடனே ஈஸ்வரி அழ ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் ஒருத்தங்களாம் கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாரும் கிளம்பி வந்து என்னாச்சுக்கிறாங்க. ஜெனியே காணான்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எல்லாரும் வந்துட்டு அமிர்தாலேருந்து எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொருத்தங்களாம் மாற்றி கேட்க, என்னதான் ஆச்சுன்னு சொல்லு, பயமாக இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி இவருக்கு நெஞ்ச பிடிச்சிக்குது தாத்தாவுக்கு. அவரையும் உட்கார வச்சு என்னன்னு கேட்டால், நீங்கள் எல்லோரும் சொல்லி என் மேலே நான் அழுதா கூட தாங்காமல் இவ்வளோ தூரம் இருக்கீங்க, என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அந்த குழந்தை வேணாம், நான் சொன்னது உண்மை தான். அந்த குழந்தை விஷயத்தில் நான் திருப்பி இது வேணாம், இதனால் பிரச்சனை வரும், உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக அந்த குழந்தை இல்லாமல் போகணும்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு பச்சை பொய் தெரியுமா அதெல்லாம் ஈஸ்வரி பேசுறது. ஈஸ்வரி சொன்ன வார்த்தையே இந்த குழந்தையை கலைச்சிரு அப்படிங்கிறதும். குழந்தையை கலைக்கிறது அப்படின்னா என்ன? அந்த குழந்தையை இல்லாமல் செய்கிறது. குழந்தை இல்லாமல் போகணும்னு நான் நினைக்கல, குழந்தை வேணான்னு சும்மா ஒரு பதட்டத்தில் அட்வைஸ் பண்ணேங்கிறாங்க. திருப்பி ஃபோர்ஸ் பண்ணி கலைச்சிருங்க, இன்றைக்கே போயிடலாம், நாளைக்கே போயிடலான்னு சொன்னது இவங்க. இப்போ இப்படியே ஏதோ ரொம்ப நல்லவங்களாட்டம் பேசிகிட்டு இருக்காங்க. எம்மா நடிக்காதம்மா. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ கோபி உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறது உங்களால் தாங்க முடியல. அதனால் நீங்கள் செஞ்ச எல்லா பொய்களையும் வெள்ளை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப நல்லவங்கள மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் ஏதோ நான் ஒரு விக்டிம், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, ஒரு நிராதரமான நான் நின்றுட்டு இருந்தேன், நான் நிராயுதமாக நின்றுட்டு இருந்தேன், என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுதே எல்லாரும் பதறி போக என்ன ஆச்சுன்னு கேட்க, அவன் என்ன சொன்னான்னா, முதல்ல கமலா ஆரம்பிச்சா, என்னை வெளில அனுப்பணும்னு நினச்சா, உடனே நான் தான் தள்ளி விட்டேன்னா, அதுக்கப்புறம் ராதிகாவும் சொன்னா, அவங்கெல்லாம் சொன்னது பரவாயில்ல, அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனால் என் புள்ள கோபி நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிருக்கான். எங்கள் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அவனும் ஆமாம்மா நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. எப்படி அவர் இப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வா அப்படின்னு உங்களை கொண்டு போய் ரூமுக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள பேசலான்னு பார்த்து கட்டிலில் உட்கார வச்சா அப்பயே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இப்படி சொல்லிட்டுனா என்னால் தாங்க முடியல, என் பிள்ளையா அப்படின்னா ஆண்டவன் உனக்கு இப்போ ஒரு லெசனை கொடுத்துருக்கான், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், இவன் சரியான மோசமான ஒரு ஆளுன்ட்டு. ஆனால் உனக்கு அது தெரியாது. நீ உன் பிள்ளைய ரொம்ப நம்பின, அவனை நம்பாத அப்படின்னு உன்னை சொல்ல வைக்கிறதுக்காகவே ஆண்டவன் செஞ்சதாக நினச்சிக்கோ. தேவையெல்லாம் நீ இதுக்காக அழுது கண்ணை கசக்கிட்டு இருக்காத, உனக்கு தான் இப்போ உடம்பு தேவையில்லாமல் கெட்டு போகும்னு இப்போ தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. வெளில எல்லாம் பாவம் ஐயோன்னு உட்காந்துருக்காங்க படிக்கட்டில். பாக்கியா அமிர்தா எல்லாம் பேசி செடியெல்லாம் எப்படிமா அப்படி பேசலாம் அவர் அப்படின்னா, விடுறா அவர் அப்படி தான் அப்படின்ட்டு இருக்கும்போதே எழில் கோவப்படுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் மனசில், என்ன வேணாலும் பேசுவாரா? இங்கேருந்து பாட்டியை கூட்டு போனார்ல, பாட்டிக்கு லோ சுகர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போதே நம்ம கூட்டு வந்திருக்கணும். இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அவரை விட போறதில்ல, நான் எப்படிக்கு என்னன்னு கேட்க போறேன் பாரு, அவரை உண்டுலன்னு பண்ண போறேன் அப்படின்னு கொந்தளிச்சு ஒரு வேகமாக கிளம்பி போக, டே வேணாண்டா, சண்டை வேணாண்டான்னு செடியன் பிடிச்சி இழுக்கிறார். நீ விடுச்செடியா என்னன்னு போயிட்டு இருக்கும் போதே தடுத்து நிறுத்திடுறாங்க பாக்கியா. தேளுடைய குணம் அப்படிங்கிறதே கொட்டுறது தான், அது கொட்ட தான் செய்யும். நம்ம தான் இது தேலுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம உங்கள் பாட்டி அதை புரிஞ்சிக்கல, இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ தேவையில்லாமல் அங்கே போய் ஏதாச்சும் கேட்ட அப்படின்னா அவர் தெரியாமலாம் எதையும் பேசல, தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தையும் பண்ணுறாரு, தெரிஞ்சு தான் பேசுகிறார். அவர் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பார். நீ போய் அவர்கிட்ட கேட்டனா ஆமாம் அப்படி தான் பண்ணேங்குவார். இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? நமக்கு தேவை பாட்டிங்க வந்துட்டாங்க, பாட்டியை பத்திரமா பார்த்துப்போம், அவங்களுக்கு புரிய வைப்போம், அவங்கள இங்கே வருத்தப்படாமல் இருக்க வைப்போம். நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. பாட்டி இன்னும் சாப்பிட மாட்டேன்னு அழக உடனே இனியா ஊட்டி விட, அதுக்கப்புறமா தாத்தா கதை சொல்லி என்னை திட்டுறவங்கெல்லாம் ஒருத்தவங்கள்ட்ட நான் விஷயத்தை வாங்கினா தான் அது என்கிட்ட வரும். நான் ஒருத்தவங்கள்ட்ட விஷயத்தை வாங்கவே இல்லைனா எப்படி வரும்? என்னை திட்டுறவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் எதையும் வாங்குறது இல்லைன்னு ஒரு முனிவர் சொன்னார்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு அவர். சொல்லிட்டு நீ அவன் பேசாதான் கண்டுக்காமல் இரு அப்படின்னாலும் ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஈஸ்வரியை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாக இருக்கால, என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலில் அவமானப்பட்டு